ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சரி, இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கலர் விட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை அது போல் சேர்க்காம ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கண்ணாடி போல் இருக்குது. ஸோ இந்த வெங்காயம் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ நம்மளுக்கு மஷ்ரூம் கிரேவின்றது நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு நிமிஷம் வெளியே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆச்சு நம்ம எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதக்கும் போது தான் உங்களுக்கு டேஸ்டான கிரேவின்றது கிடைக்கும். ஸோ இப்போது வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ பட்டை, லவங்கம், 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்க போட்டுக்கலாம். ஸோ நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்பாசி 2, லவங்கம், பட்டை 2, பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன். கலரிக்கலாம், வதக்கலாம் நல்லா. ஸோ பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி போடலை, ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவை இருந்தால் இஞ்சி போட்டுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். பட் நான் ஒரு பூண்டு தான் போட்டிருக்கேன். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இஞ்சி முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நசுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 2மே முழுசாகவும் போட்டுக்கலாம், நசுக்கியும் போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஸ்மெல்லு நல்லா வருது. இப்போது பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம்.
வதக்கிக்கலாம். நல்லா கலரி விட்டு வதக்கிக்கலாம். வதங்கட்டும். நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் தக்காளி. ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றதா இருந்தாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வதங்குது. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச காளான் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ கலரி விடுறோமோ அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று நல்லா செட் ஆகும். நம்ம வதக்க தான் அந்த மஷ்ரூம் நல்லா வதங்கும். பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா செட் ஆகுது. ஸோ அந்த தக்காளி நம்ம ஃபஸ்ட்டே போட்டாக்கா அது சரியாக வதங்காது. ஸோ நம்ம அந்த தக்காளியும் இந்த காளானும் ஒன்றா போடும்போது ரெண்டுமே ஒரே ஸ்டீம் ஆகும், ஒரே சூடாகி ஸ்டீம் ஆகும். நல்லா வதக்கிக்கணும். நம்ம கலரை தான் அது டேஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் நான் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம். எண்ணெய்லாம் தண்ணி விடிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கலர் இட்டுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மஷ்ரூமு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா செட் ஆகுது. பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 பேருக்குனாக்கா நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 4 பேருனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 கிளாஸு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ், கரெக்டாக 5 மினிட்ஸ் போதும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பெப்பரு ப்ளஸ் சோம்பு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்புன்றது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தரும். ஸோ அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம், ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்குது. பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒருத்தரோட நல்லா செட் ஆகிட்டாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மிளகு, சோம்பு போட்டுக்கலாம். அந்த தண்ணி இருக்கும் போதே நீங்கள் கிரைண்ட் பண்ண இந்த பவுட்ரு போட்டால் தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா செட் ஆகும். கலர் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒருத்தர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு கிரேவி. நல்லா கலரி விடணும். அவ்வளோதான், டேஸ்டான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரைஸுக்கு நல்லாயிருக்கும். சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிடலாம், சப்பாத்திலையும் வச்சு சாப்பிடலாம், பூரிலையும் வச்சு சாப்பிடலாம், தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த கிரேவி மஷ்ரூம். நல்லா சுட சுட வச்சு சாப்பிடலாம். இல்லை வெறும் மஷ்ரூம் கிரேவின்னு கூட வச்சு சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ப்ரெட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா சுவையான மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர் விடணும், மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.